ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆடி 1. எல்லா ஊர்லேயுமே வந்து ஆடி பிறந்தாவே வந்து ஜாலியாக ஒரே கோயில் குளம் அப்படின்னு ஜாலியாக சுற்றிட்டு கிடப்பாங்க. கோயில் சரி, அதெல்லாம் குளம் எனக்கு நல்லா வரும் வேண்டாம். கோயில் பக்கத்தில் குளம் இருக்குல்ல, அதான் போய் வந்து ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் ஆடி 1ஆம் தேதி வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எல்லா வருஷமும். அதனால தான் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் இன்னும் வந்து கிளம்பிட்டே இருக்கோம். இப்பதான் ஆரம்பிக்கிறோம். ஆமாம், பால் குடம் எடுத்துன்னு போக இப்பதான் ஆரம்பிக்கிறோம். என்ன ஆச்சுன்னா எங்கள் லைன் மட்டும், அதாவது இந்த ஒரு 10 வீட்டுக்கு மட்டும் வந்து கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால வந்து தண்ணி பிரச்சனையாகி போச்சு. அதனால தான் டைம் ஆயிடுச்சு. இவங்க வந்து சும்மாவே கிளம்ப மாட்டாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்போ பார்த்தா வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் கிளம்பிட்டேன். நான் மட்டும் போக போறேன். இப்போ அவங்க சாரி, இவங்கெல்லாம் எப்போ வராங்களோ வரட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கிட்ட போயிடுவோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நான் சூப்பரான ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆனால் வேகிக்கு எனக்கு கலர் பிடிக்கல, பரவாயில்ல. இது வந்து நம்ம கல்யாணம் ஆகும்போது எங்க தொத்த எடுத்து வந்து வச்சாங்க நலங்குல இந்த சாரி. சரி ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கோவிந்தா கோவிந்தா கணேஷ்காவா போ அத்தேடி போ. மணியில விடு. கோவிலுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பம்பை அடிச்சுட்டு அவங்க எல்லாரையும் கூட்டு வர்றதுக்காக வந்து எல்லோரும் போயிருக்காங்க கோவிலேருந்து. நாங்கள்லாம் சரின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பால் வந்து சாமிக்கு ஊற்றுவாங்க. எல்லா வருஷமும் ஆடி 1க்கு வந்து பாலாபிஷேகம்னு வந்து எங்கள் மாமியார் ஊரில் வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் வந்து எல்லா ஆடியிலையும் வெள்ளிக்கிழமை வந்து திருவிழா பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் ஆடி மாதம் என்னெல்லாம் திருவிழா பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா சில ஊரில் கூழ் ஊற்றுவாங்க, சில ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை திருவிழா வைப்பாங்க. போதும். எல்லாம் வராங்க.
பால் குடம் எடுக்கிறதுக்காக நான் காலையிலேருந்து சாப்பிடாம வந்து ஒரு பொழுது இருந்தேன். இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். இப்போ டைம் வந்து எப்படியும் ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க, வெஜிடபிள் ரைஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் அங்கேயே ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம். இன்னும் நிறைய பேர் எங்கள் ஊராளுங்களாம் சாப்பிட்டுருந்தாங்க. இதில் வந்து எங்கள் பெரிய நாத்தனார் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்காங்க. எங்கள் மாமா வந்து கோயில்கிட்ட இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும். சில பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க, உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு படைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பத்தில் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், பால் அபிஷேகத்தை பற்றி நான் சொல்லுங்கிறேன். இவளுக்கு வந்து ஐஸ் வேணாலாம், சேமியா ஐஸு. அது வந்து சர்க்கரை இல்லை, வெறும் கலர் தான் இதுன்னு பேசிங்கிறான். சேமியா ஐஸ் தான் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது நமக்குலாம் அது கிரேப் ஐஸ் விற்பாங்க, எடுத்துன்னு வந்து 4 ரூபாய் கிரேப் ஐஸ். நீ எவ்வளோ வாங்கி சாப்பிட்ட? தெரியல, நீயே 4 ரூபாய் சாப்பிட்டு தானே, அப்போ நான் அதுக்கு முன்னாடி இருந்து சாப்பிட்டுருப்பேன். நீ எவ்வளோ சாப்பிட்டுருப்ப? 2 ரூபாய். ஆஹா, நீ பண்ட மாற்று முறையில இருந்தே நீ இந்த உலகத்துல இருக்க. ஏதாவது பண்ட மாற்றுக்கு ஐஸ் வாங்கிட்டு இருப்ப. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவாவது இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்மளை சுத்தி இருக்க எல்லாரை விட நமக்கு தான் வயசு அதிகமா இருக்கும், ஆனா நம்மளை பார்த்தா தான் பச்சை பச்சை புள்ள மாதிரி இருக்கும். அது எப்பயாவது உணர்ந்துருக்கீங்களா? நான் எங்க போனாலும் உணர்றேன் அதை, எங்க போனாலும் எப்பவுமே. அப்படி இல்லை, அது எப்படின்னா அவங்க வந்து நான் இன்னும் மழலையாவே இருக்கேன். மழலை பேச்சுல பாத்தீங்கன்னா மழலை பேச்சு. ஒருவேளை நம்மளை விட வந்து வயசுல மூத்தவங்களாம் இருந்துட்டா, நம்ம சின்ன பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணிட்டா அவங்கள, ஒருவேளை பெரியவங்களா இருந்தாக்கா வந்து அது தப்பு தானே. அதனால நம்ம தயங்குவோம், சூதானமா நம்ம நடந்துப்போம். ஆனா பல பேர் வந்து ஊர்ல வந்து அப்படிலாம் இருக்கிறது இல்ல. சீதாப்புளி பழம் பார்த்துட்டு ஆட்டையை போட்டுட்டா பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. மழை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு இந்த ஓடை தான் இருக்கு வழி. ஃப்யூச்சரில் வந்து இந்த கரையில் வந்து ரோடு போடுறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சீக்கிரத்தில் போட்டுருவாங்க. இந்த கரையில் நாங்கள் ரோடு எப்படி போடுறது? அடிச்சு போடுவாங்க. ஓடெல்லாம் போடல. ரெக்கார்ட் பண்ணிட்டா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீல்ஸ் எடுக்கலாம்னு மாடி மேலே வந்துட்டோம். சத்தியமாக இந்த ட்ரெஸ்ஸை போகிறனால இருக்கவே முடியல. இருந்தாலும் சரி, ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றின்னு இருக்கேன். நான் தூக்கம் வருது எனக்கு செமையாக சாப்பிட்டுட்டு. செமையா தூக்கம் வருதா? எத்தனை செம்ம? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். One, two, three. ஸ்நாக்ஸ் டைம் அது. மாங்காய் பழம் டைம். அனிஸ்கா, மாங்காய் பழம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நாங்க சொல்லு, மாங்காய் பழம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லு. சொல்லுமா, சொல்லு தங்க குட்டி, சொல்லு. நல்லா இருக்குதான். சாப்பிடும் போதெல்லாம் வந்து பேசுறது இல்லை நிறைய. அத்தைக்கு ஏன் கொடுத்த மாம்பழம்? குழந்தைகிட்ட இருந்து புடிங்கினியா? அத்தை நியூ ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லன்னு சொல்லு. ஆமா சொல்லுப்பா கன்ஸ்கா. கன்ஸ்கா, உனக்கு யாரை பிடிக்கும்? சாப்பிடுங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். பாய். கணேஷ்கா, சொல்லு. சாமி சொல்லு, நான் சொல்ல சொன்னா சாய் எடுக்கலாம். சாமி
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் அழகாக எங்களோட நாள் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் ஆடி மாதம் எந்த நாள் திருவிழா பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அழகான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சீதா கிருஷ்ணன். பாய்.